அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஹென்னா பாடி லோஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம், அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மருதாணியோட அந்த எக்ஸ்ட்ராக்ட் வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டிஎம் வாட்டர் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக டிஎம் வாட்டர், இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து இதை பாயில் பண்ண போகிறோம், கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். அப்படின்றனால கொஞ்சமாக மெஷர்மெண்ட் இல்லாமையே நான் வந்து டிஎம் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த மருதாணி இலை, காஞ்ச இலை என்கிட்ட இருக்குது. ஃப்ரெஷ்ஷான இலை இருந்தது எல்லாத்தையுமே நான் வந்து நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த இலையை வந்து இப்போது நான் இந்த வாட்டரில் போட்டு நான் கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே, மருதாணியில் இருக்கிற எல்லா எக்ஸ்ட்ராக்ட்டுமே அந்த வாட்டரில் இறங்கிடும். அப்படி இறங்கிருச்சு அப்படின்னா அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டு நம்ம செய்யும் போது நம்மளுடைய அந்த ஹென்னா பாடி லோஷன் வந்து சூப்பராக உங்களுக்கு ஒர்க் பண்ணும். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே டேனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஹென்னா பாடி லோஷன் நல்லாவே பெனிஃபிட்ஸை கொடுக்கும். இதை வந்து கொஞ்சமாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நமக்கு வந்து அந்த வாட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹையில் வச்சு நீங்கள் வந்து அதை கொதிக்க வச்சிங்கன்னா அதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு கிடச்சிரும். ஆனால் தண்ணியும் வற்றி போயிடும். அந்த மாதிரி பண்ணாமல் ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில், இப்போ நான் இண்டக்ஷனில் வந்து லாஸ்ட் டிகிரியில் தான் வச்சுருக்கேன், ஓகேங்களா. 100 டிகிரி செல்சியஸில் வச்சு நான் கொதிக்க வைக்கும் போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு 1/2 hour ப்ராசஸ் ஆகும். அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாட்டரில் ஃபுல்லாகவே அந்த மருதாணி இலையோடைய சாறு எல்லாமே அதில் இறங்கி இருக்கும். அந்த மாதிரி இறங்கினாதான் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். கொதிக்கும் போது டக்குன்னு நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியும் நமக்கு கம்மியாயிரும், அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்டோட பெனிஃபிட்டும் அந்த அளவுக்கு கிடைக்காது. அதனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். எது பண்ணினாலும் காஸ்மெட்டிக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பொறுமைன்றது முக்கியம். இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே அதை ஊற விட்டுருங்க. அந்த தண்ணியில் அப்படியே அது வந்து ஊறி இருக்கட்டும். அப்போ தான் இன்னமும் அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே அந்த தண்ணியில் உங்களுக்கு இறங்கும். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது டிஎம் வாட்டர் தான். நார்மலாக இருக்கிற டேப் வாட்டரோ ஆர்ஓ வாட்டரோ யூஸ் பண்ணாதீங்க. காஸ்மெட்டிக் பொறுத்த வரைக்கும் டிஎம் வாட்டர் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை எல்லாமே நான் வந்து இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினதை ஃபில்டர் பண்ணி நல்லாவே ஸ்டெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் சின்ன சின்ன அந்த அந்த இலைங்களோட அந்த துவல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே நமக்கு வந்து இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சு நல்லா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஏ இன்க்ரீடியன்ட், அதாவது நமக்கு இப்போ நான் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபேஸ்க்கு என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கேன். கேரியர் ஆயில் வந்து நம்ம 30 ml. இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஆயில்ஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆர்கன் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில், அந்த மாதிரி நிறைய ஆயில்ஸ் எல்லாமே போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் நான் காஸ்மெட்டிக்கில் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவையான ஆயில்ஸை போட்டு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது எல்லாமே போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஒரு க்ரீமியாக வரணும், அந்த லோஷன் வந்து நல்லா சூப்பராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மாய்ஸ்சராகவும் இருக்கணும் நம்ம ஸ்கின்னுக்குன்ட்டு நான் ஷியா பட்டர் வந்து 9 grams ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷியா பட்டர் வந்து நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் பண்ணும் போது நமக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவேக்ஸ் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த லோஷன் வந்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி, அதாவது ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 grams ஈவேக்ஸும் சீட்டைல் ஆல்கஹால் 3 grams ஆட் பண்ணியிருக்கேன். சீட்டைல் ஆல்கஹால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு மாற்றுறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆயிலையும் அந்த வாட்டரையும் கண்டாமினேஷன் ஆகாமல் உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இதுதான் நம்மளுடைய ஆயில் ஃபேஸ். இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடணும். செகண்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபேஸ், அதாவது ஃபேஸ் பி அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம வடிகட்டி வச்ச அந்த ஹென்னா லீவ்ஸோட வாட்டர் வந்து 225 ml நான் எடுத்திருக்கேன், சரிங்களா. ஸோ இதில் வந்து நான் எல்லாமே 225 ml வாட்டரும் கிளிசரின் வந்து 6 ml ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் 6 ml அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கிளிசரின் போட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய அந்த க்ரீம்ஸோ லோஷனோ ஏதோ ஒன்று நமக்கு அப்படியே கீழே வலிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதனால் கிளிசரினும் நிறைய ஆட் பண்ணாதீங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும்.
இப்போ வந்து இதை நம்ம டபுள் பாய்லரில் வச்சு ஹீட் பண்ணணும். வாட்டர் ஃபேஸும் ஆயில் ஃபேஸும் ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஓகேங்களா? எனக்கு இப்போது இந்த வீடியோ கவர் பண்ணுறதுனால இந்த இதில் என்னால் 2 பவுலையுமே ஒன்றா அதில் ப்ளேஸ் பண்ண முடியல. உள்ளே என்னால் ஒன்றா வைக்க முடியல. அப்படின்றனால நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃபேஸு அதை வந்து தனியாகவும் ஆயில் ஃபேஸையும் தனியாகவும் நான் ஹீட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட பெரிய பாத்திரம் இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையுமே ஒரே டெம்பரேச்சரில் வச்சு அதை நீங்கள் ஹீட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அந்த ஆயில் ஃபேஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மெல்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக அதை கிளறி விட்டாலே போதும். இல்லை நீங்கள் அப்படியே விட்டுட்டாலே அந்த ஆயில் ஃபேஸ் எல்லாமே உங்களுக்கு, அந்த வேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக மெல்ட் ஆகிரும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நல்லாவே இது மெல்ட் ஆயிடுச்சு. நான் அப்படியே டபுள் பாய்லர் அந்த பவுலுடைய கீழே இறக்கி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா அந்த டெம்பரேச்சரை நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால. இப்போ வந்து நான் வாட்டர் ஃபேஸை ஹீட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே வந்து வாட்டர் ஃபேஸும் ஆயில் ஃபேஸும் ஒரே டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். 75 டிகிரி செல்சியஸில் இருந்தால் தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து அது பிளெண்ட் ஆகும். அதனால் ரெண்டுத்தையுமே ஒரே டெம்பரேச்சரில் நீங்கள் மெஷர் பண்ணி, அதாவது ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இதை ரெண்டுத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும் போது வாட்டர் ஃபேஸை எடுத்து ஆயிலில் தான் ஊற்றணும். சரிங்களா? எப்பயுமே ஆயிலை எடுத்து வாட்டரில் ஊற்றவே கூடாது. அதனால் நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஃபேஸில் வாட்டர் ஃபேஸை நம்ம அப்படியே பொறுமையாக ஊற்றிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிளறி விட்டுருங்க. ஒரு தடவை வந்து ரெண்டுத்தையும் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்பூனில் வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்பவும் ஸ்பூன்லேயே போட தேவையில்லை. ஸ்பாட்டுக்கு நீங்கள் பிளெண்டர் போட்டுடணும். ஓகேங்களா? பிளெண்டரை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த இது வந்து திக்னஸ் கிடைக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். அப்படியே நம்ம பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் தொடர்ந்து பிளெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1 செகண்ட் அந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் வந்து பிளெண்டர் போடுங்க. தொடர்ந்து பிளெண்டர் போட்டுகிட்டே இருக்காதீங்க. அந்த ஹீட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகணும். அப்படின்றனால பிளெண்டர் ஒரு 5 மினிட்ஸ்க்கு கண்டினியூவாக போட்டுட்டு கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் பிளெண்டர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லோஷன் கன்சிஸ்டன்சிக்கு எனக்கு சூப்பராகவே கிடச்சிருக்கு. இது பாருங்களேன், நல்ல ஒரு க்ரீமியாகவும் இல்லை, திக்கான க்ரீம் மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது. லோஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஸ்கின்ல போட்ட உடனே நல்லாவே அப்சர்வ் பண்ணிடும். இதை வந்து நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு நல்லாவே டேன் ரெடியூஸ் பண்ணும். இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து விட்டமின் இ ஆயில் 3 ml ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சமாக ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் நம்ம ஆட் பண்ணணும். இதை வந்து நம்ம ஒரு 7 மந்த் to 8 மந்த் வரைக்கும் நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ணலாம். அதனால் ப்ரிசர்வேட்டிவ் வந்து நான் 3 ml ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு ஒன்ஸ் வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நீங்கள் பிளெண்டர் போடணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ போட்ட அந்த விட்டமின் இ ஆயிலும் ப்ரிசர்வேட்டிவும் இந்த லோஷனில் நல்லாவே மிக்ஸ் ஆகணும். அப்படின்றனால நல்லாவே உங்களுக்கு திருப்பியும் பிளெண்டர் போடணும். போட்டிங்கன்னா தான் அது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். இல்லைனா தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ஸ்பாயில் ஆயிரும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து அதை சூப்பராக வந்து பிளெண்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக நல்லா சூப்பராகவே உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு நல்ல ஸ்மெல்லும் வேணும். அப்படின்றனால லாவெண்டர் எசென்ஷியல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எந்த விதமான ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலும் நான் ஆட் பண்ணலை. லாவெண்டர் எசென்ஷியலும் போட்டுட்டு திருப்பியும் ஒரு லைட்டாக ஒரு பிளெண்டர் பண்ணிடுங்க. நம்ம போட்ட எசென்ஷியல் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக. லாவெண்டரும் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லாவே லைட்டன் பண்ணும், டேனையும் நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். அப்படின்றனால லாவெண்டர் எசென்ஷியல் நான் போட்டிருக்கேன். நல்லாவே ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு லோஷன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம டெய்லியுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா ஈவினிங்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேன் எல்லாமே ரெடியூஸ் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி கொஞ்சமாக நம்மளுடைய ஃபேஸில் போடவே கூடாது. பாடி, கை, கால் இதெல்லாம் போடுங்க. போட்டுட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். ஸ்கின் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ராடக்டை, ஆர்கானிக்கானது, கெமிக்கல் இல்லாததை நீங்கள் வீட்லேயே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபார்முலேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும், என்ன மாதிரியான ஃபார்முலேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. அப்படி போட்டால் தான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும் அப்படின்றதும் எங்களுக்கும் தெரிய வரும்.
இந்த மாதிரி ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிக்காக நீங்களும் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கான கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம், ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இயற்கை பொருட்களுக்கு மாறுவோம், இயற்கையை வாழ வைப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.